ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத எல்லா ட்ரான்ஸ்ஃபர் நியூஸும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துலாம், ஆல் இன் ஒன். ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இனிஷியலாக ஜார்ஜ் பெரேடியாஸ் இவரை பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னா, ஒரு பக்கம் டிமான்டாக்கோஸன் 4-5 கிளப் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, அந்த வருஷத்தில் இப்போது பெரேடியாஸும் எஃப்சி கோவா அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. பட் இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. எதனாலனா, ஸோ அடுத்த டாப்பிக்கில் வரும்போது நம்ம சொல்கிறேன். அந்த வருஷத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸோட ஹெட் கோச்சான இவான் உக்குமனோச். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அவ்வளோதான், மற்ற கிளப் மூவ் பண்ண போகிறாரு. மல்டிபிள் கிளப்ஸ்க்கு அவருக்கு ஆஃபர் வந்திருக்கு, மூவ் பண்ணுவாரனா ஈவன் நானே சொல்லியிருப்பேன் சான்சஸ் கம்மி தான். ஏன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அந்த வருஷத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இந்த கிளப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த கிளப்போட கண்டினியூ பண்ண தான் பார்ப்பேன். எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்ட் இருக்குது, ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன் கேரளா பிளாஸ்டர்ஸ்னால. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டீமில் நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வருஷத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸில் அடுத்த சீசன் எந்த வித மாற்றமும் இல்லை. இவான் உக்குமனோச் த லெஜண்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஜம்ஷெட்பூர் எஃப்சியில் ரீசெண்டாக ஆக்சுவலாக காலித் ஜாமில் இருக்கும்போது நல்ல ப்ளே டைம் கிடச்சிச்சு இந்த பிளேயருக்கு, முகமது சனான். பட் காலித் ஜாமில் இருக்கும்போது அவரோட ப்ரெசன்ஸ் இன்னும் எஃபெக்டிவாக இருந்துச்சு. அவரை பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் தட்டி தூக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 19 வயசு தான் ஆகுது. இந்தியா அண்டர்-23 டீமுக்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு, ஒரு லெஃப்ட் விங்கர். ஸோ கிட்டத்தட்ட 17 மேட்ச்சில் 2 கோல் அண்ட் 1 அசிஸ்ட். கண்டிப்பாக இது காலித் ஜாமில் இருக்கும்போது அவரோட கேம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சூப்பர் கப் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்சில் 1 கோல் அண்ட் 1 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. தேவைப்பட்ட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. போத் 2 விங்லையும் ப்ளே பண்ணுவார். ஸோ இதில் என்னன்னா, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் கியான் நசீரியை வெளியே விடுறாங்கன்னா கண்டிப்பாக இவரை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா இப்போ கியான் நசீரி வெளியே வராருன்ற மாதிரி இதில் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னா, கண்டிப்பாக சென்னைன்னு வருவாரான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ கியான் நசீரி வெளியே வராருன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் இவர் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். பட் ஜம்ஷெட்பூர் விடலை, எங்கள் பிளேயர் நாங்கள் எப்படிப்பா விடுவோன்ற மாதிரி அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தர மாதிரி மூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்கன்னு. ஆல்ரெடி அவருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ 2026 வரைக்கும் ஜம்ஷெட்பூரில் தான் இருக்க போகிறாரு. அந்த வருஷத்தில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண இருக்காரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பானிஷ் டிஃபெண்டரான கார்லஸ் டெல்காடோ. ஸோ கிட்டத்தட்ட ஒடிசா எஃப்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக வராரு. ஆக்சுவலாக சர்ஜியோ லோபேரா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிளேயர்ஸை வெளியே விட மாட்டாங்க. ஒரு பிளேயர் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அந்த கிளப்பில் தான் தக்க வச்சு பார்ப்பாரு. ஏன்னா நீங்கள் அகமது ஜாவோ எடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டியில் இருந்தார். ரிட்டன் சர்ஜியோ லோபேரா ரிட்டன் வந்தோடனே அகமது ஜாவோ மொத்தரஃபாலாம் ரிட்டன் உள்ளே வந்துட்டாங்க. அந்த வருஷத்தில் இவர் கார்லஸ் டெல்காடோ இவரை பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. எதனால்னா லிஸ்கோவிச் வெளியே போகிறாரு, மேபி அந்த காரணத்தினால உள்ளே கொண்டு வர பார்க்கலாம். இப்போ கார்லஸ் டெல்காடோ உள்ளே வருவார்னா சர்ஜியோ லோபேரா நினச்சாதான். ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் பிளேயர் வந்து குவாலிட்டி தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு. எந்த பிளேயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவார். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் டெல்காடோ வருவாரா. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னே சொல்லலாம். 33 வயசு ஆகுது. ஸோ ஈவன் கோல் ஸ்கோரிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ ஏஎஃப்சி கப்பில் பார்த்தீங்கன்னா ஒடிசாக்காக 1 கோல் அண்ட் 1 அசிஸ்ட் அண்ட் இந்தியன் சூப்பர் லீக்கில் 1 அசிஸ்ட் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட வால் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பிளேயர் ஃப்ரம் சென்னைன்னு கூட சொல்லலாம். சென்னையில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாரோ அதை அப்படியே மாற்றிட்டு அவரோட கேம். ஸோ சென்னையிலேருந்து போகிற பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வருஷத்தில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் கிட்டத்தட்ட ஹை பே கொடுத்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் டில் 2029 வரைக்கும் விஷால் கைத்துக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட கோல் கீப்பர்லேயே அதிக காசு வாங்கக்கூடிய ஆளாக வந்துருவார் இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வளோ தூரம், அதாவது எவ்வளோ வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போகிறாங்க விஷால் கைத்துக்கு. கண்டிப்பாக அவர் டிசர்வ் தான், நேஷனல் டீமுக்காகவும் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அந்தளவுக்கு வாய்ப்பு நேஷனல் டீம் கிடைக்கலே தவிர சூப்பர் கப் துராத்கம் பண்ணுற மாதிரி ட்ரோஃபீஸை கையில் வச்சுட்டு இருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் கோல் கீப்பர். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 6 க்ளீன் ஷீட் வச்சுட்டு இருக்காரு ஐஎஸ்எல்ல பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் எப்படி எவ்வளோ கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் கிட்ட பிளேயர் வாங்கலாம், ஆனால் அவங்ககிட்ட இருந்து பிளேயரை பிடுங்க தான் முடியாது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எஃப்சி கோவா பார்த்தீங்கன்னா ஸோ டேனி பிச்கோ இவரை பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டர்னு சொல்லலாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட வயசு 33 வயசு ஆகுது. ஆக்சுவலாக டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னு சொல்லலாம். ஸ்பெயின் அண்டர்-29 தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். தேவைப்பட்ட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக டேனிஷ் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு முன்னாடி விக்டர் ரோட்ரிகஸ் இருந்தார், போர்ஜேரா இருக்கார். ஸோ அவருக்கு கூட ஹெல்ப்பாக இவரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டேனி பிச்கோ எஃப்சி கோவா வருவாரான்னு. நெக்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் பண்ணுற வேலைலாம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் எல்லாம் ரூமராகவே போயிடுது. இது கூட ஒரு ரூமராக தான் இருக்கும். எதனாலனா டேவிட் லெசன்ஹா இவர் பார்த்தீங்கன்னா மொஹமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்போட ஸ்ட்ரைக்கர். இவரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக சைன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நிறைய வாட்டி ரூமர்ஸ் வந்திருக்கு, இப்போ வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வர மாட்டார். ஏன்னா 22 வயசு ஆகுது. ஸோ 18 மேட்ச்சில் 5 கோல் அண்ட் 2 அசிஸ்ட் ஐ லீக்கில். ஈவன் துராந்த் கப்பில் கூட பார்த்தீங்கன்னா 6 கோல் அண்ட் 1 அசிஸ்ட். ஸோ இதில் என்னன்னா, ஏன் அப்படின்னா மொஹமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பே டாப்பில் இருக்காங்க. அடுத்த சீசன் ஐஎஸ்எல்ல வர ஹை சான்ஸ் இருக்குது. தன்னோட பிளேயர் ஒரு கிளப்பில் எதிரில் விளையாட விட்டு தான் டீம் ஐஎஸ்எல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறதோ நல்லா விளையாடாதோன்ற மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்லா பண்ணிட்டு வராரு, அப்டேட் டீம் செட்டப்பை கூப்பிட்டு வரணும். பஞ்சாப் எப்படி கொண்டு வந்து இப்போ எல்லா பிளேயருமே ஒரு குட் ஃபார்மில் இருக்காங்களோ அந்த மாதிரி மொஹமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இது ரூமராக போக அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஐஸ்வால் எஃப்சியோட மிட்ஃபீல்டரான கே லெரன்ஃப்லா. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டாங்க நார்த் ஈஸ்ட் யுனைடெட்னு சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஒரு யங் பிளேயர் எடுத்துகிட்டு வராரு, பெட்ரோ பொனாலி. அந்த பிளேயருக்கு சான்சஸ் தராரு. ஸோ அந்த வருஷத்தில் ஈவன் குர்மீத் சிங்கை கூட எடுத்துகிட்டு வந்தார், சான்சஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லை. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் கிட்டத்தட்ட 17 மேட்ச்சில் 2 கோல் அண்ட் 3 அசிஸ்ட். ஸோ ஓகே, ஒரு சூட்டபிளான யங் பிளேயர். ஸோ கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் யுனைடெட்டில் ஒரு பெட்டர் கேமை காமிப்பார்னு எதிர்பார்க்கலாம். 24 வயசு தான் ஆகுது. நெக்ஸ்ட், எதனால் மும்பை சிட்டியோட பிளேயரான பெரேரா டியாஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, பெரேரா டியாஸ் இந்த சீசனோட அவ்வளோதான் மும்பை சிட்டியிலேருந்து லீவ் பண்ண போகிறான்ற மாதிரி ஒரு பொருளை கிளம்பியிருக்கு. மேபி இது கன்ஃபார்மாக இருந்தால் எஃப்சி கோவாவுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா மும்பை சிட்டிலே ஸ்டே பண்ணுவாரா, வேறு எங்கே போக போகிறாரு? ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் மேட்ச்சுக்கு ப்ரிவியூவில் நம்ம டீட்டெயிலாக அலசுவோம். எகாஸ் டீமாக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு. அந்த வருஷத்தில் அந்த மேட்ச் எப்படி தான் பார்க்குறதுனா, ஸோ ஓவராலே பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் மேட்சஸ்னாலே நைட்டு இல்லைனா கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க இதில் பார்க்கலான்ற மாதிரி. அந்த வருஷத்தில் இப்போ ஃபேன் கோடில் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் டிவியில் எங்கே பார்க்குறதுன்ற மாதிரி தெரியல. நான் ஒன்ஸ் கூடிய சீக்கிரத்தில் இந்த ப்ரிவியூவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸ் 18 பார்க்கலாம் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவோட FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் நம்ம எதில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், மும்பை சிட்டி. ஸோ மும்பை சிட்டி ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனா, இப்போ பெரேரா டியாஸ் மூவ் பண்ணுறதா இருந்தால் அப்போ கண்டிப்பாக மும்பை சிட்டி இந்த பிளேயர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸ்லோவேனியன் அட்டாக்கரான ஜாக்கப் ஓஸ்டோஸ். இவரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெடிக்கல் தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சைன் பண்ண போகிறோம், மெடிக்கல் கிளியரன்ஸ் ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இவர் அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்காரானா, இவரோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஹோப் சம்திங் ஃபைன் பண்ணியிருப்பாங்க பெட்டர் கிராட்கின்னு சொல்லலாம். ஸ்லோவேக்கியா Under-21 அவரோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. வயசு பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 11 மேட்ச்சில் அண்ட் 1 கோல் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் சான்சஸ் ஹெவியாக கிடைச்சாலும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காரான்னு தெரியல. தேவைப்பட்ட ரைட் விங்லையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் அவரோட கேம் எப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட், ஈஸ்ட் பெங்காலோட டிஃபெண்டரான லான்சுங்கா. ஸோ இவர் ஃப்ரீக்வெண்ட்டாக எகாஸ் டீமாக்கோட ஃபேவரட் பிளேயர்னே சொல்லலாம். இந்தியன் நேஷனல் டீமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வாய்ப்பு தருது. அவரும் நல்லா பண்ணிட்டு வராரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணத்தினால் ரெஸ்ட் ஆஃப் த சீசன் ISL அவைலபிளாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்காக அவரோட கேமை சர்வ் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் சென்டர் பேக், 23 வயசு ஆகுது. ஸோ தேவைப்பட்ட ரைட் பேக்காகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. பட் அவரோட இன்ஜுரி கண்டிப்பாக ஒரு பிக் ப்ளோவாக இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அன்வர் அலி ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ ஹோப் தே மெயின்டைன். ஈவன் சஞ்சி சிங்கன் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வர போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி மூவ் பண்ண போகிறார் எகாஸ் டீமேக். ஸோ அந்த வருஷத்தில் ஹோப் லச்சன்கா திரும்பி வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட், முகமது அமத். இவர் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸும் சரி எஃப்சி கோவும் சரி இந்த ரியல் காஷ்மீரோட டிஃபெண்டரை சண்டை போட்டு தூக்கிட்டு போக பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 26 வயசு ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு அசிஸ்ட் கொடுத்துருக்காரு 19 மேட்ச்சில். தேவைப்பட்ட ரைட் பேக்லேயும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. பட் இதில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இல்லை எஃப்சி கோ அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எந்த கிளப் அவர் போவார் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபைனலாக சென்னையின் ரூமர்லேருந்து முடிச்சிக்கலாம். சென்னைன்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் ஃபருக்கி. ஸோ டேனிஷ் ஃபருக்கி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஒரு ஃபாரின் பிளேயர்னு யாரெல்லாம் நினச்சிங்க அதை எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஒரு இந்தியன் ஃபுட்பால் பிளேயர் ரியல் காஷ்மீர்லேருந்து வந்திருக்காருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் யார் இவர் ஃபாரின் பிளேயர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சென்னை எஃப்சி இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் மிட்ஃபீல்டர், தேவைப்பட்ட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராகவும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. 27 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட பெங்களூர்லேருந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் தூக்கியிருக்காங்க. ஸோ அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு ஒரு ஃபாரின் பிளேயர் மாதிரி இருக்காருன்னு. ஸோ கிட்டத்தட்ட 16 மேட்ச்சில் 2 கோல் 1 அசிஸ்ட். ஸோ இது எப்படி இருக்குன்னா அவரோட கேம் பொறுத்த வரைக்கும் இப்போ டீமில் ஒரு முக்கியமான ஆள் இல்லைனா டீம் தடுமாறுவாங்க. ஸோ அந்த கப்பலில் தான் லைட் அந்த ஹோலை அடைச்சா எப்படி கப்பல் பெட்டராக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இவரோட கேம் இருக்கும். ஸோ இவானுக்கு முன்னாடி பெட்டராக நம்பி மூவ் பண்ணார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட பெட்டர் கேம் காமிச்சிட்டு வராரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் கேரளா பிளாஸ்டர்ஸில் இருப்பாரா, இல்லை சென்னைக்கு வருவாரா, இல்லை வேறு எந்த கிளப் போவார்னு. ஈவன் துராந்த் கப்பில் கூட பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் 1 கோல் அண்ட் 1 அசிஸ்ட். ஸோ சூப்பர் கப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் வருவாரா இல்லையான்னு. பட் என்னென்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் 1 இயர் அதிகமாகவே இருக்குது. கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு May 31 தான் முடி இருக்குது 2026. ஸோ ஈவன் சென்னை எஃப்சி லோன் மூலிமா பெறலாம், இல்லை கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிட்டு கொண்டு வர பார்க்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இது நடக்க போகுதுன்னு. அண்ட் மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க நீங்கள் ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.